இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு இதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கல்னால நெறைய பேருக்கு உடல்ல அப்படியே கழிவுகள் தங்கிருது. இதனால பைல்ஸ்லேருந்து நெறைய ப்ராப்ளங்கள் வர ஆரம்பிக்குது. இப்ப நம்ம வீட்ல குப்பைகள் எல்லாம் கிளீன் பண்ணாம அப்படியே தங்கிருந்துச்சு அப்படின்னா, நம்மளால அந்த வீட்ல இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்கவே முடியாது. அதே மாரி தான் நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருந்து நெறைய நச்சு பொருட்கள் நம்ம உடம்புலயே தங்கிருது. அது வெளியேறாம இருக்கிறதுனால, நெறைய ப்ராப்ளம் நமக்கு வர ஆரம்பிக்குது. அப்படி வர்றதுனால, நம்மளால சரிவர மலம்ங்கிறது கழிக்க முடியாது. இதனால பைல்ஸ் பிரச்சனையும் வர ஆரம்பிக்குது. இது ஏன் எப்படி வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, காற்று மாசுபடுறதுனால, நம்ம அன்றாடம் குடிக்கக்கூடிய தண்ணீர் மூலியமாவுமே நெறைய நச்சுக்கள் உள்ள வருது. அதே மாரி நம்ம ஏதாவது ஒரு நோய்க்காண்டி